வணக்கம். இந்த வீடியோல இந்த கியூட்டான டக் தான் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது செய்யறதுக்கு 2 நிமிஷம் போதும். அவ்வளோ ஈஸியா பண்ணிடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ரெகுலரா பார்த்துட்டு இருக்க குட்டீஸ்க்கு ஹாய் சொல்லிடலாம். ஹாய் ஹரிணி, சாரா, ஜெயா, சிவகாவ்யா, உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததுல ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் எல்லோ கலர் பைப் கிளீனர் எடுத்திருக்கேன். இது எல்லா கிராஃப்ட் ஸ்டோர்ஸ்லையுமே கிடைக்கும். நல்ல ஃப்ளெக்சிபிளா இருக்கும். இதை வந்து இதோட ஒரு எண்டை நம்மளோட விரலை சுத்தி அப்படி சுத்தி இப்படி கொண்டு வரணும். இதோட முக்கால்வாசி லென்த் வர வரைக்கும் நம்ம இதே மாதிரியே சுத்திட்டே வரணும் மெதுவா. இந்த அளவு சுத்தினதுக்கு அப்புறமா இதெல்லாம் ஒன்னா சேர்த்து இப்படி பிடிச்சுக்கோங்க. அதோட இன்னொரு எண்டை வந்து நம்ம இப்போ ஏற்கனவே சுத்தினதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்தணும். இதுதான் வந்து டக்கோட தலை. நல்லா சுத்தி இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தலையும் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி நல்லா ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். கீழே இருக்கிற அந்த உடம்பு பகுதியை வந்து இப்படி நல்லா ஒன்னா சேர்த்து கொண்டு வந்து இப்படி லைட்டா பிஞ்ச் பண்ணிங்கன்னா இப்படி நல்லா வளைஞ்சு வரும். இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று போல ஸ்ட்ரைட் பண்ணி விட்டுருங்க. நல்லா இதை வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண வரும். அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அவ்வளோதான், ஒரு டக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு வந்து கண்ணு வைக்கணும். அதுக்கு நான் கூகுளி ஐஸ் தான் வைக்க போகிறேன். நீங்கள் வந்து ஏதாவது கருப்பு கலரில் பீடோ எது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு இதை வச்சிடலாம். இதே மாதிரி உங்களுக்கு 2 சைடு வேணும்னாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். அடுத்து அதோட வாய் பண்ணுறதுக்கு நான் ஆரஞ்சு கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை வந்து இந்த மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணிக்கணும். இப்படி மடித்து நான் கட் பண்ணதுனால எனக்கு இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கிடச்சிருக்கு. அதோட எட்ஜ் இருக்கு இல்லையா, அதில் வந்து க்ளூ போட்டுட்டு இது தலைப்பகுதியோட சென்டரில் இப்படி ஒட்டிடலாம். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷத்தில் ரொம்பவே க்யூட்டான டக் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இது வந்து நீங்கள் எந்த கலரில் வேணாலும் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய பைப் கிளீனராக கிடச்சிதுன்னா இன்னும் பெரிய டக்காக கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் நிறைய பண்ணி வீட்டில் டெக்கரேஷன் பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்களும் இந்த ஈஸியான கிராஃப்டை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய கிராஃப்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.